அன்பு வணக்க நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கு வந்து எண் 3, அதாவது தேதி 3, 12, 21, 30 இதில் பிறந்தவர்களும், கூட்டு எண் 4, அதாவது தேதி, மாதம், வருஷம், இந்த கூட்டு எண்ணில் பிறந்தவர்கள், 4இல் பிறந்தவர்களோட வாழ்க்கை, இவங்க வந்து ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வார்கள். இவங்க வந்து என்னன்னு சொன்னாக்கா, பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். எதையும் பேச்சினால் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். மோஸ்ட்லி இவங்க பார்த்தீங்கன்னாக்கா லாயராக இருப்பாங்க, பொலிட்டிஷியனாக இருப்பாங்க, பேச்சாளராக இருப்பாங்க, அல்லது வந்து இந்த எழுத்துத்துறை, ஸ்கிரிப்ட் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிப்படையில் இவங்க இருப்பாங்க. கல்வி கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுக்கறதிலும் இவங்க நல்ல திறமைசாலி. மோஸ்ட்லி இவங்க வந்து பேச்சு திறமையினால் பல காரியங்களை சாதித்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், அன்பானவர்கள், குடும்பத்துக்கு ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்கள், பிள்ளையோட கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்கள். இவங்களோட கல்விக்கும் இவங்க ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதுபோலவே இவங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் முதல்ல சொன்னேன், இவங்க பொலிட்டிஷியனாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஒரு சின்ன ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள். இவங்களை சுற்றி இவங்களோட பேச்சுக்களை கேட்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. சிலர் வந்து மத போதகர்களாக கூட இருப்பாங்க, பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களோட பெயர் எண்ணிக்கை இவங்களுக்கு சரியாக அமைந்தால் இவங்க பேர் புகழ் அடைவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வந்து சூரியன் அடிப்படையில் 1வது எண்ணில் அல்லது குருவோட எண்ணாகிய 3வது எண்ணில் பேர் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது 21, 39 பேர் வைக்கிறது, அல்லது 19, 37, 46, 64 பேர் வைப்பது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களோட அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 1. அதிர்ஷ்ட தேதிகள் 3, 12, 21, 30, அதே 1, 10, 19, 28. இவங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம் மற்றும் ரோஸ் நிறம். இவங்களோட அதிர்ஷ்ட கற்கள்னு பார்த்திங்கன்னா எல்லோ சஃபயர், எமரல்ட்ஸ். இவங்களுக்கு ஒற்று வராத பயன்படுத்தக்கூடாத நிறம் பச்சை. சுப காரியங்கள் தடுக்க வேண்டிய தேதிகள் 6, 15, 24. நான் கொடுத்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேல் விவரத்துக்கு நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.